சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். क्योंकि तुम ही हो, अब तुम ही हो, जिंदगी अब तुम ही हो. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிவேதிதா, நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்குல ஒரு கறி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா உருளைக்கிழங்கு கறின்னு சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இது வந்து கறிக்கு ஈக்குவலாக இருக்குங்க, அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்துருக்கோம். இது வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் கேட்ரிங் ஸ்டைல்லங்க. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஹெவி குவான்டிட்டியில் ஒரு 70 to 75 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதனோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, நார்மலாக செய்கிற மாதிரி இருக்காது. ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அதுக்கு வந்து தண்ணியில் உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பாயில் பண்ணிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து ஆற வச்சு தோலை வந்து உரித்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கலாங்க. 3/4 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம 6 கிலோ பொட்டேட்டோ செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக தான் 3/4 லிட்டர் ஆயில் ஊற்றுறோம். ஆயில் நிறையா இருந்தால் தான் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே பொட்டேட்டோ வந்து வணங்கும். ஆயில் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து 2 கை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு கறிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க, அதனால தான் கருவேப்பிலை நிறையா சேர்க்குறோம். பாருங்கள் நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் 2 கிலோவுக்கு வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வணங்கணுங்க. அப்போ தான் வந்து அதனோட ஃப்ளேவர் வந்து நல்லா நமக்கு கறியில் இறங்கும். तेरा मेरा रिश्ता है कैसा, एक पल दूर गवार नहीं, तेरे लिए हर रोज है जीते, तुझको दिया मेरा वक्त सभी, कोई लम्हा मेरा न हो तेरे बिना, हर सांस पे नाम तेरा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो, जिंदगी अब तुम ही हो, चैन भी मेरा दर्द भी मेरी आशिकी अब तुम ही हो. இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து பொன்னிறமாக வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த கரண்டியில் 3 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து நல்ல மணமாக இருக்கும் நம்ம கறி. ஸோ இஞ்சியும் பூண்டும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து தான் நான் வந்து இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா பாருங்கள் அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு வந்து வணங்கணுங்க எண்ணெயில். நல்லா டைம் எடுத்து வணக்கணுங்க இதெல்லாம். பாருங்கள் பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சக்தி கறி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த கறி மசாலா வேணாலும் ஆட் பண்ணலாம். அது வந்து ஒரு 100 கிராமுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வந்து அந்த மசாலா வந்து வணக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அதனோட அந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போகும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து நம்ம காரத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம கறி மசாலே வந்து கொஞ்சம் காரமும் இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம கம்மியாக ஆட் பண்ணுறோம். நல்லா அதையும் எண்ணெயில் வந்து கலந்து விட்டுக்கோங்க. திரும்ப ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்ல எண்ணெயிலே இது எல்லாமே சேர்ந்து வணங்கட்டும். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. நல்லா அந்த மசாலாலாம் ஃபுல்லாக வந்து பொட்டேட்டோவில் எல்லாமே வந்து பரவணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இனிமேட்டு இது வந்து கலந்து விட்டுட்டே இருக்கிறது மட்டும்தான் இதில் வந்து டாஸ்கே. நல்லா கலந்து விட்டால் தான் இந்த எண்ணெய், மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து இறங்கும்.
ஸோ இதில் வந்து நம்ம வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. இது வந்து ட்ரையாக அப்படியே தான் செய்யணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் நல்லா இறங்கும். வாட்டர் ஆட் பண்ணோன்னா நம்ம கவலைப்பட தேவையில்ல, அதில் கொதிச்சு அப்படியே இறங்கிரும். இதில் நம்ம வாட்டர் சேர்க்காதனால இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. நல்லா வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கிடுச்சு. உருளைக்கிழங்குல நல்லா நம்மளோட மசாலா நல்லா இறங்கிடுச்சு. அவ்வளோதான், சுட சுட நம்ம உருளைக்கிழங்கு கறி ரெடி. சூப்பராக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் இதே ப்ராசஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் கொடுங்க, சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.